ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ஸ்விட்ச் வேர்டு வந்து எத்தனை ஸ்விட்ச் வேர்டு கொடுத்தாலும் ஃபைனான்ஷியல் அபண்டன்ஸ், கடன் தொல்லை, பணம் நிறைய வரணும், இன்கம் நிறைய வரணும்னு தான் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதற்காக இன்கம்காக வர சொல்லக்கூடிய ஸ்விட்ச் வேர்டு தான். இதை வந்து ஒரு நாளைக்கு 51 தடவை மினிமம் சொல்லுங்க, இல்லை சொல்லிகிட்டே இருங்க. இதற்காக நீங்கள் வந்து ஒரு தனி இடத்துல உட்காரணும், பூஜை அறையில் உட்காரணும்லாம் இல்லை. நீங்கள் பாட்டு செய்கிற வேலையில் இது ஸ்விட்ச் வேர்டு சேன் பண்ணிகிட்டே இருக்கலாம். பணம் நிறைய கொட்டும். அந்த ஸ்விட்ச் வேர்ட் தான் லூயி டக்லியா. இது வந்து மேற்கத்திய நாடு இட்டாலியன் ஸ்விட்ச் வேர்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. அந்த ஸ்விட்ச் வேர்ட்லேருந்து எடுத்தது தான் இந்த லூயி டக்லியா. லூயி டக்லியா, லூயி டக்லியான்னு நீங்க சொல்லிட்டே இருக்கலாம். ஒரு நாளைக்கு 51 தடவை மினிமம். உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளவு தடவை சொல்லணும்னு தோணுதோ அத்தனை தடவை சொல்லலாம். பணத்திற்கான தட்டுப்பாடு, பணம் பிரச்சனை இது எல்லாம் நீங்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து வரவேண்டிய பணம், உங்களுக்கு நீங்கள் வேலை செஞ்சதற்கான பணம், இல்லை ஒரு கிளையண்ட் உங்களுக்கு பணம் கொடுக்கணும், நீங்கள் போய் ஏதோ சர்வீஸ் பண்ணீங்க, நீங்கள் ஒரு பியூட்டிஷியனாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணி கொடுத்தீங்க, ஆனால் உங்களுக்கு பணம் வரலை அப்படின்னு இருந்தாலும், இந்த சுவிட்சோட சேன் பண்ணிகிட்டே இருந்தாலும் பணத்தடைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அகன்று உங்களுக்கு வந்து பணம் ஈஸியாக ஃப்ளோ ஆகும். ஒரு நாளைக்கு 51 தடவை செய்யுங்க மினிமம். இதற்காக நியம நிஷ்டங்கள்ல எதுவுமே கிடையாது. போகிற பக்கத்தில் சொல்லிகிட்டே போங்க. வண்டி ஓட்டிங்களா, வண்டி ஓட்டிகிட்டே சொல்லிகிட்டே போகலாம். இல்லை நீங்கள் நடந்து போகிறீங்க, வாக்கிங் போகிறீங்க, ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இதை சேன் பண்ணிகிட்டே சொல்லிகிட்டே இருங்க. உங்களுக்கு பணம் அப்படியே ஈஸியாக ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கும். ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எல்லாமே வந்து எல்லாரும் கேட்கலாம், இந்த வார்த்தையை சொல்கிறதுனால என்ன ஆகிட போகுது அப்படின்னு. வார்த்தைகள் தான் மந்திரம் இல்லையா? அப்போ இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து நமக்குள்ள ஒரு வைப்ரேஷனை, அதிர்வை ஏற்படுத்தும். அந்த வைப்ரேஷன் வந்து அந்த ஃப்ரீக்வன்சி சொல்றாங்கல்ல, அந்த அதிர்வினால் நம்ம வந்து ஒரு பணத்தை ஈர்க்கும் தன்மை நம்மளுக்கு கொடுக்கும். அதனால இது வந்து வைப்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு. இந்த வார்த்தையை சேன் பண்ணிட்டே இருங்க. மனதுக்குள்ள சேன் பண்ணும்போது இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும். இல்லை கத்தி தான் சேன் பண்ணோன்னா கண்டிப்பாக கத்தி சேன் பண்ணி பாருங்க.